Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. கடலூர் மாவட்டத்திற்குள் மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்க தென்பெண்ணை ஆற்றை சமன்படுத்தும் பணிகளை பொதுப்பணித்துறை தொடங்கியிருக்கிறது. தென்பெண்ணை ஆறு கர்நாடக மாநிலம் நந்திமலையில் தொடங்கி 430 கிலோமீட்டருக்கு பாய்ந்து ஓடி கடலூர் தாழங்குடா மீனவ கிராமத்தில் வங்கக்கடலில் கலக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் தொடங்கும் தென்பெண்ணை ஆறு 112 கிலோமீட்டர் மட்டுமே கர்நாடகாவில் பாய்கிறது. அதன் பிறகு மீதமுள்ள 328 கிலோமீட்டர் தமிழக பகுதிகளில் பாய்ந்தோடி கடலில் கலக்கிறது. இதில் கடலூர் மாவட்டத்தில் 40 கிலோமீட்டர் மட்டுமே பாய்ந்தோடுகிறது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் மழை வெள்ளம் ஏற்பட்டு கடலூர் மாவட்டம் சின்னாபின்னம் ஆகிறது. குறிப்பாக கடந்த ஜனவரி மாதம் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கடலூர் நகரம் மட்டுமல்லாமல் கரையோரமுள்ள 20க்கும் அதிக கிராமங்களில் புகுந்தது. மஞ்சக்குப்பத்திலிருந்து தாழங்குடா வரை செல்லும் 3 கிலோமீட்டர் ஆற்றின் நடுவில் மணல் குன்றுகள் பெரிய அளவில் ஏற்பட்டு ஆற்றில் வரும் நீரை தடுத்து ஊருக்குள் திருப்பி விடுவதே இதற்கு காரணம். இந்நிலையில் தற்போது ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் குன்றுகளை பொதுப்பணித்துறை அகற்ற தொடங்கியுள்ளது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு ஆற்றின் நடுவில் 5 அடி உயரத்திற்கு மணல் குன்றுகள் இருப்பதாகவும் 1200 மீட்டர் தூரத்திற்கு இந்த மணல் குன்றுகள் இருப்பதாகவும் தெரிவித்தனர். அவற்றை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அதிகாரிகள் 160 மீட்டருக்கு பக்கவாட்டில் தடுப்பு சுவர்களும் அமைக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது என்றனர். 1700 மீட்டருக்கு கரையை பலப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் புதிய தலைமுறைக்கு தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு மழை வெள்ளம் சமயத்தில் பாதிக்கப்படும் தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு இந்த நடவடிக்கை நம்பிக்கை அளித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீதர். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.